டோபமைன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம ப்ளஷர் அட்டைன் பண்ணும்போது, நம்ம பிரெயின் அண்ட் பாடியில ரிலீஸ் ஆகுற ஒரு கெமிக்கல் அப்படின்ற மாரி கன்சிடர் பண்ணிருப்போம். பட் டோபமைன் வந்து அந்த ஃபங்ஷன மட்டும் பண்ணல. அதுக்கு ஒரு வேரியஸ் லெவல் ஆஃப் ஃபங்ஷன் இருக்கு. சின்ன வயசுல நம்ம பிரெயின் அதெல்லாம் பத்தி படிக்கும்போது, என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ண ஒரு கெமிக்கல் எது அப்படின்னு பார்த்தோம்னா டோபமைன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அது ஆக்சுவலா நம்ப முடியாது. எப்படின்னா, நம்மளோட தினசரி செயல்கள்ல டோபமைன் இன்வால்வ் ஆகுறதுனாலயும், பிளஸ் டோபமைன் நம்மளோட ஜீன் எக்ஸ்பிரஷன ஆல்டர் பண்ண டெண்டன்சி இருக்கனாலயும், நம்ம பண்ற விஷயங்கள், நம்ம குழந்தை எப்படி உருவாகும், நம்ம குழந்தை என்ன கேரி பண்ணிக்கும் நம்மட்ட இருந்து அப்படின்றத கூட டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, we can't believe this, right? But that is how dopamine works. It has the ability to alter the gene expression. டோபமைனோட ஆரிஜின் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்தே வரலாம். 1954ல 2 சயின்டிஸ்ட், அவங்க பேர் என்னன்னா ஜேம்ஸ் ஆல்ஸ் அண்ட் பீட்டர் மில்னர் அப்படின்னு 2 நியூ சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, ராட்ல சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ராட்டோட பிரெயின்ல சில எலக்ட்ரோட்ஸை ஃபிக்ஸ் பண்றது மூலமா டோபமைன் செக்ரீட் ஆகிறத இன்ஹிபிட் பண்றாங்க. இப்போ அந்த ராட்டுக்குலாம் என்ன ஆகுதுன்னா, வாழணும் அப்படின்ற ஒரு உணர்வே அந்த ராட்ஸுக்கு எல்லாமே லூஸ் ஆயிருது. சாப்பிட மாட்டேங்குது. தே வேரன்ட் ஹேவிங் செக்ஸ். ஒரு ஒரு கிரேவிங், ஒரு டிசையரே கிடையல. சி கிடையல இருந்த பாருங்க. ஒரு கிரேவிங் அண்ட் டிசையரே இல்லாம, தண்ணியே குடிக்காம அந்த ராட் எல்லாமே செத்து போயிருது. இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை திரும்ப திரும்ப கண்டக்ட் பண்றாங்க. பட் இன்னொரு ரீஜன் ஆஃப் இதில் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதே மாதிரி ராட்டோட பிரெயின்ல வந்து எலக்ட்ரோட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி டோபமைன் செக்ரீட் ஆகாம தடுத்துடுறாங்க. பட் இந்த வாட்டி ஒரு ஸ்பூன் ஆஃப் சுகரை வந்து அந்த ராட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, எப்படி நார்மல் ராட் சுகரை எடுத்துக்கிட்டா என்ன மாதிரி ஒரு ப்ளஷர் ஃபீல் பண்ணுமோ, அதே மாதிரி தான் இந்த டோபமைன் டெப்ளீட் ஆன ராட்டும் ஃபீல் பண்ணுச்சு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம ப்ளஷரை ஃபீல் பண்ற டெண்டன்சி இருக்கு. பட் அதை தேடி போற டிசையர் அண்ட் கிரேவிங் வந்து லோஸ் ஆயிருது. எந்த ராட்டுக்கு? அந்த டோபமைன் டெப்ளீட் பண்ண ராட்டுக்கு. டோபமைன் இல்லைனாலும் நம்மளால ப்ளஷரை ஃபீல் பண்ண முடியும். பட் அதை நோக்கி ஓட வைக்கிறதுக்கு டோபமைன் தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு ப்ராப்பரா புரிஞ்சாதான் டோபமைனோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பரா புரியும். சரியா? ஒரு டிசையர் ஒரு கிரேவிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு ஆக்ஷனே பண்ண முடியும். ஸோ ஒரு ஆக்ஷனை இனிஷியேட் பண்ணுறதுல டோபமைனோட ரோல் வந்து பெரிய பங்கு வகிக்குது. ஒரு ஃபன்னி ஃபேக்ட் என்னன்னா, டோபமைனை தமிழில் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக்கான பேர் என்னன்னா மண்டை கசாயம். அது ஏன் அப்படின்னா, கடைசியாக சொல்கிறேன், மண்டை கசாயம். இதை வச்சே நீங்கள் ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிரெயினில் 2 டோபோமினர்ஜிக் நியூரானல் பாத்வே இருக்குது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். பட் அது முக்கியம் இல்லை. அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத மட்டும் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது 2 பாத்வே என்னென்னா, நயக்ரோ ஸ்ட்ரையேட்டல் பாத்வே. சிம்பிள். நயக்ரோ சப்ஸ்டான்ஷியா நயக்ரா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்ட்ரையேட்டம் டார்சல் ஸ்ட்ரையேட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீஜன் இருக்கும். இந்த 2த்துக்கும் இடையில இருக்க கனெக்ஷனில் டோபமைன் செக்ரீட் ஆகும். ஸோ இது ஒரு பாத்வே. இன்னொரு பாத்வே என்னென்னா மீசோ கார்டிகோ லிம்பிக் பாத்வே. அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், வென்ட்ரல் டெக்மெண்டம் அண்ட் லிம்பிக் சிஸ்டம். இது மூணையும் கனெக்ட் பண்ணி இதில் டோபமைன் செக்ரீட் ஆகும். இந்த பாத்வேக்கு பேர் வந்து மீசோ கார்டிகோ லிம்பிக் பாத்வே. இப்போ நயக்ரோ ஸ்ட்ரையேட்டல் பாத்வேயோட ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்மளோட மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகுது. ப்ளஸ் இன் லேர்னிங் நியூ மோட்டார் ஸ்கில்ஸ். அதாவது புதுசாக ஏதாவது பியானோ கற்றுக்கிறது, புதுசாக ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கிறது, இப்போ ரைட்டிங்கே வந்து இன்னும் அழகான ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி தோணும்போது அதெல்லாம் வந்து இந்த பாத்வே கீழே வரும். மீசோ கார்டிகோ ஒலிம்பிக் பாத்வேயோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இதுதான் கிளாசிக்கல் ரிவார்டு பாத்வே. அதாவது அந்த கிரேவிங் அண்ட் நம்ம ஒரு இதை அட்டைன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்கும்னு இந்த பாத்வேலலாம் வந்துட்டு மீசோ கார்டிகோ லிம்பிக் பாத்வே இன்வால்வ் ஆகும். டோபமைனோட வேலை இந்த ப்ளஷர் அட்டைன் பண்ணால் வர சந்தோஷம் அது மட்டும் கிடையாது. இதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்றதை நான் ரீட் பண்ணுறேன் பாருங்க. மோட்டிவேஷனில் இன்வால்வ் ஆகுது, லேர்னிங்கில் இன்வால்வ் ஆகுது, நம்மளோட மெமரியில் இன்வால்வ் ஆகுது, பனிஷ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகுது,
அண்ட் தென் அவர்ஷனில் இன்வால்வ் ஆகுது, அண்ட் தென் வாலண்டரி மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த 2 பாத்வே சொன்னேன் தெரியுமா? இதிலே இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துரும். ஸ்பெசிஃபிக் ரீஜன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் லேட்டர் வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. பட் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், டோபமைன் நம்ம ப்ளஷரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மட்டும் ஸ்பைக் ஆகிற ஒரு கெமிக்கல் கிடையாது. இதுக்கு வந்து வேரியஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, 2 பாத்வே முடிஞ்சிருச்சு. சூப்பர். இப்போ பேஸ் லைன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ப்ராப்பராக கவனிக்கணும். பேஸ் லைன் லெவல் ஆஃப் டோபமைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நம்ம பாடியில் ஒரு குறிப்பிட்ட அளவு டோபமைன் வந்து பிரெயின் அண்ட் பாடியில் இருக்கும். இதுதான் நம்மளை நார்மல் டே டு டே திங்ஸை வந்து பண்ண வைக்குது. லைக் காலைல எந்திக்கிறது, போய் சாப்பிட்றது, ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது, குளிக்கிறது, பல்லு விளக்குறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் லைன் லெவல் ஆஃப் டோபமைன் வந்து அவசியம். எல்லாருக்குமே பேஸ் லைன் லெவல் ஆஃப் டோபமைன் வந்து வேரி ஆகும். இன்ன பர்டிகுலர் டேல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனை கன்சிடர் பண்ணுங்க. காலைல எந்திரிச்சோடனே ஃபோன் எடுத்துட்டு ஒரு 10 ரீல்ஸ் பார்த்துட்டு தான் அவங்க காலையில் எந்திரிப்பாங்க அப்படின்னா, அவங்களோட பேஸ் லைன் லெவல் ஆஃப் டோபமைன் டிஃபர் ஃப்ரம் த பர்சன் காலைல எந்திரிச்சோடனே ஒரு 2 hours எந்த ஃபோனையுமே பார்க்காம ஒரு ஃபோக்கஸ்டாக இன்வால்வ் ஆகிற ஒரு பர்சனுக்கும், அந்த முன்னாடி சொன்ன பர்சனுக்கும் பேஸ் லைன் லெவல் ஆஃப் டோபமைன் வந்து வேரி ஆகும். காலைல எந்திரிச்சோடனே போய் படிக்கிறதுக்கும், ஒரு மணி நேரம் ஃபோனில் டைம் வேஸ்ட் பண்ணி படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம பாடியில் ரிசர்வ்டு டோபமைன், இப்போ ஒரு சின்ன சின்ன பேக்ஸாக கன்சிடர் பண்ணிங்களேன், அதுக்குள்ளே வந்து டோபமைன் இருக்குது. தட் இஸ் சினாப்டிக் வெசிக்கல்ஸ். காலைல எந்திரிச்சோடனே இந்த பேக் வந்து ரெடியாக இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு. இதை நம்ம ஃபோன் பார்த்து வேஸ்ட் பண்ணலாம், ஆர் ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து நான் புரிய வைக்கிறது. இப்போ ஃபோன் பார்த்தோன்னா ஒரு 5 பேக் உடஞ்சிருச்சு. இந்த 5 பேக் தான் இருக்குது. இந்த 5 பேக்கை வச்சு நம்ம வந்து படிக்கலான்னு யோசிச்சோன்னா, சரி இதுதான் ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சோம். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் படிக்க போகிறேன் அப்படின்னா, இதுக்கு நான் முன்னாடி எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னோட பேஸ் லைன் லெவல் ஆஃப் டோபமைனை டிட்டர்மைன் பண்ணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்லியிருக்கேன், பட் இதுதான் ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். உடனடியாக எதெல்லாம் பீக் டோபமைன் ஸ்பைக்கை கிரியேட் பண்ணுதோ, அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே சரியான ஒரு கிராஷ் இருக்கும். மீன்ஸ் எந்த அளவுக்கு உயரமாக நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிச்சோ அந்த அளவுக்கு ஒரு கிராஷ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஆம்ஃபிட்டமைன். ஆம்ஃபிட்டமைன் அப்படின்ற ஒரு ட்ரக்கு நம்மளோட பேஸ், அதை எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளோட பேஸ் லைன்லேருந்து 10 times அதிகமாகும். பட் அதோட எஃபெக்ட் குறைய குறைய அப்படியே கீழே வந்து பேஸ் லைனோட 10 times கீழே போகும். தெர் இஸ் அ கிராஷ் ஹேப்பன்ஸ். ஸோ என்ன ஆகும், அந்த பர்சனுக்கு இன்னும் அடுத்த ட்ரக்கு, இன்னும் போட்டன்ட்டான ஸ்டிமுலஸ் வந்து தேவைப்படும். புரியுதா? ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பைக்கு கொடுக்குற எல்லாமே வந்து ஒரு கிராஷை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்ம புரிஞ்சுக்கணும். பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா, தட் இஸ் கிராஷ். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் இதே வந்து மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அப்படி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக டோபமைன் ரிலீஸ் ஆகும். அப்போது கிராஷ் எதுவுமே இருக்காது. கிராஷ் அந்தளவுக்கு இருக்காது. ஒரு சஸ்டெயின்டு லெவல் ஆஃப் டோபமைன் வந்து யூ வில் கெட் இட். நீங்கள் ஈஸிலி ப்ளஷரை தேடி போகும்போது உங்களுக்கு அந்த பீக் கிடைக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு கிராஷ் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் லாஸ்ட் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த சீப் டோபமைன் அண்ட் த ட்ரூ டோபமைன். ஒரு 2 minute பிரேக் கிடைக்கிது நம்மளுக்கு அப்படின்னா, கிளாஸ்லேயோ இல்லை எங்கேயோ கிடைக்கிதுன்னா, உடனடியாக நம்ம ஃபோன் எடுத்து ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு ரிசர்வ்டு டோபமைன், அந்த பேக் சொன்னேன் தெரியுமா, அதை உடனடியாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் அதை வந்து மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணணும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை தள்ளி வச்சுட்டு வி ஹாவ் டு ஸ்ட்ரைவ் ஃபார் டிலேடு கிராட்டிஃபிகேஷன். தேவையில்லாத ஒரு ஆக்டிவிட்டிக்கு நம்மளை வந்து நம்ம டோபமைனை வந்து வேஸ்ட் பண்ணுறது தான் வந்து சீப் டோபமைன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் எவ்வளோ சொன்னதில் எதுவுமே புரியலைனாலும் இந்த ஒரு பார்ட்டை மட்டும் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னா, அதாவது நம்மளோட ப்ராசஸில் நம்ம ஒவ்வொரு மினிட்லேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்றத நமக்கு பிடிச்சதாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ப்ராசஸே ரொம்ப க்யூரியஸாக எக்ஸைட்டடாக மாறி அந்த ப்ராசஸில் டோபமைன் செக்ரீட் ஆகி நம்மளை இன்னும் பண்ண தூண்டும். நான் முன்னாடியே ரேட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொன்ன மாதிரி அந்த கிரேவிங் ஆர் த டிசையர் ஆர் த ஆன்டிசிபேஷன் அப்போ வந்து ஒரு டோபமைன் ஸ்பைக் இருக்கும்போது அந்த ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதாக மாறிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லேர்னிங்.
லேர்னிங்கை வந்து நம்ம ஒரு சந்தோஷம் தரக்கூடியதா, ஒரு மீனிங்ஃபுல்லாக எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ப்ராசஸ்லேயே டோப்பமைன் ஸ்பைக் ஆகும். அதனால நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ரிவார்டும் தேவையில்லை. கரெக்டா? இப்போ அம்மா சொல்லுவாங்கல்ல, "நீ இத படிச்சேன்னா உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன். இத பண்ணேன்னா உனக்கு இது கிடைக்கும்." ஸோ அந்த ரிவார்டுக்காண்டி பண்ணுவாங்க. பட் அது என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க, அந்த ப்ராசஸ்லயே எரிச்சல் பட்டுட்டே பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராசஸையே அவங்களுக்கு புடிச்சதா மாத்தணும். அவங்க கிட்ட சொல்லணும், "இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டட். இத நீ பண்ணேன்னா உனக்கு இதெல்லாம் ரிலேட் பண்ணலாம்." அப்படின்னு அந்த படிக்க வேண்டிய விஷயத்த ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியதா மாத்துறது மூலியமா, அவங்களுக்கு அந்த ரிவார்டே தேவையில்லாம மாறிடும். அந்த ப்ராசஸ்ல டோப்பமைன எலிவேட் பண்ண வைக்கணும். திஸ் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட் ஐ திங்க். ஐ ஹவ் டாக்ட் அபவுட் ரிசர்ச். ஏய் அழகி, ஏன் ஏன் பண்றீங்க? அப்பா, இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கடைசியா முடிக்க போறேன். முடிச்சிடலாமா? ஒரே ஒரு நிமிஷம். டீ குடிச்சிட்டீங்களா? ஏன்? ஓகே. நம்ம பாடியில வாண்டிங் சென்டர்ஸ் அண்ட் லைக்கிங் சென்டர்ஸ் அப்படின்னு 2 இருக்கு. வாண்டிங் சென்டர்ஸ் தான் வந்து நெறைய இருக்கு ஆக்சுவலா. அது என்னென்னன்னா, இந்த பிரெயின் ஸ்டெம், நியூக்ளியஸ் அக்கம்பன்ஸ், வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா, டார்சல் ஸ்ட்ரேட்டம், அமிக்டாலா, போர்ஷன் ஆஃப் த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இது இவ்ளோ ரீஜன்ஸ் வந்து நம்மளோட வாண்டிங் சென்டர். அதாவது இது வேணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ ஆனா லைக்கிங் சென்டர் அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒரு 10% ஆஃப் த ரீஜன்ஸ் தான் வந்து லைக்கிங் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது என்ன சந்தோஷம் கிரியேட் ஆகுதோ, அது ரொம்ப அதிகமா இருக்கும் தேன் எக்ஸ்பீரியன்சிங் இட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆ ஒரு ட்ரிப்ப வந்து பத்தி யோசிக்கிறது. ஒரு ஃப்ரைடே நம்ம ஒரு ட்ரிப் போறோம் அப்படின்னா, அத பத்தி யோசிக்கிறது ரொம்ப சந்தோஷத்த குடுக்கும் தேன் அந்த ட்ரிப்ல இருக்கும்போத விட. ஸோ நம்ம பிரெயின்ல ஆன்டிசிபேட்டிங் சென்டர் ஆன்டிசிபேஷன இது பண்ற ரீஜன்ஸ் வந்து அதிகமா இருக்கு தேன் த லைக்கிங் சென்டர். ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு விஷயம் பண்ண போம்போது, அதுக்கான ஆன்டிசிபேஷன அதிகப்படுத்தணும். இத பண்ணா இந்த மாரி ஆகும். அத படிக்கும்போதே நம்மளுக்கு இந்த மாரி சந்தோஷம் கிரியேட் ஆகும். இப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆ ஸோ ரொம்ப வளரிட்டு இருக்கேன். ஆ இதுதான் ஹோல் வீடியோலயும். அத அதிகப்படுத்துறது மூலியமா திஸ் ஸோ டோபமைன் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பிளஷர். இட் இஸ் ஃபார் ஃபோக்கஸ். இட் இஸ் ஃபார் மோட்டிவேஷன். இட் இஸ் ஃபார் லேர்னிங் அண்ட் உங்களோட குழந்தை எப்படி வரப்போகுது அப்படின்றத கூட டிட்டர்மைன் பண்ற ஒரு டெண்டன்சி இருக்கு. ஓ! பாய் சொல்லிடுங்க அங்க. அத பார்த்து, இத பார்த்து. பாய் சொல்லுங்க. இத பார்த்து சொல்லுங்க. பாய் பாய்.